بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه ومن اتبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا كريم. அன்பிற்குரிய ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் நம் மீது புரிந்திருக்கும் ஆகப்பெரிய ஒரு பாக்கியம், நமக்கு கிடைத்திருக்கும் இந்த ஒரு பாக்கியம். அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சிறிது நேரம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய இந்த ஒரு பாக்கியம், அல்லாஹ்வுடைய வசனங்களை கற்கக்கூடிய இந்த ஒரு பாக்கியம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், وَمَجْتَمَعَ قَوْمٌ فِي بَيْتٍ مِّن بُيُوتِ اللَّهِ يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَيَتَدَارَسُونَهُ بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ وَغَشِيَتْهُمُ الرَّحْمَةُ وَحَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ وَذَكَرَهُمُ اللَّهُ فِي مَنْ عِندَهُ. அல்லாஹுடைய வீட்டில் ஒரு சபை அல்லாஹுடைய வேதத்தை ஓதுகின்றது. அந்த வேதத்தில் கூறப்பட்ட விஷயங்களை, ஹலால் ஹராமை, குர்ஆன் ஆயத்துடைய தஃப்சீரை கற்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் 4 சிறப்புகளை கூறுகிறார்கள். தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக 4 சிறப்புகளை கூறுகிறார்கள் நாம் அமர்ந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சபைக்காக. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த 4 சிறப்புகளில் ஏதேனும் ஒரு சிறப்பு மட்டும் இருந்தாலே போதும், அது உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் காட்டிலும் நமக்கு மேலானது. அது என்ன அந்த 4 சிறப்புகள்? அல்லாஹுடைய இந்த வீட்டில் அல்லாஹுடைய வசனங்களை கற்றும் கற்பித்தும் சிறிது நேரம் நாம் அமர்ந்திருக்கும் இந்த கல்வியுடைய சபை எப்படிப்பட்ட சபை என்றால், நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹுடைய அமைதி, சாந்தம் நம் மீது இறங்கும். வகஷியத்ஹுமுர் ரஹ்மா, அவர்களை அல்லாஹுடைய ரஹ்மத் சூழ்ந்து கொள்ளும். வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, வானவர்கள் இந்த சபையை சூழ்ந்து கொள்வார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹ் தனக்கு நெருக்கமான வானவர்களிடம் இந்த சபையில் இருப்பவர்களை பற்றி நினைவு கூறுகிறான். இந்த 4 சிறப்புகள், அல்லாஹுடைய அமைதி, சாந்தம் நம் மீது இறங்கும், அல்லாஹுடைய கருணை நம்மை சூழ்ந்து கொள்ளும், வானவர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லாஹ் நம்மை பற்றி உயர்ந்த சபையான மலக்குமார்களின் சபையில் நம்மை பற்றி பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சபையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமது நியத்துகள் சரியாக இருந்தால் இந்த சிறப்பில் நம்மையும் அல்லாஹ் நிச்சயம் சேர்ப்பான். அன்பானவர்களே, இன்றைய தலைப்பு நஷ்டமடையாத வியாபாரம். நஷ்டமடையாத வியாபாரம். அல்லாஹு தஆலா
இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேவையை ஏற்படுத்தியுள்ளான். உலக தேவைகள், நாம் அன்றாடம் வாழ்வதற்கு உணவு, உடை, இருப்பிடம், இந்த தேவைகளை ஏற்படுத்தியுள்ளான். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு சில மார்க்கங்களையும் அல்லாஹ் காட்டியுள்ளான். வியாபாரத்தை ஹலாலாக்கியுள்ளான். இந்த வியாபாரம் திஜாராவை பொறுத்தவரை 2 வகை உள்ளது. இந்த வியாபாரத்தை பொறுத்தவரை 2 வகை உள்ளது. ஒன்று அல்லாஹ் அனுமதித்த வியாபாரம், நமது அன்றாட தேவைகளை அதன் மூலம் நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லாஹ் அனுமதித்த வியாபாரம், அதில் ஹலால் ஹராமை பேண வேண்டும். இந்த உலக வியாபாரத்தில் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். மனிதனுடைய ஒரு பொதுவான இயல்பு என்னவென்றால், அதிகமான லாபத்தை அதிகம் விரும்புவான். லாபம் குறைய குறைய வெறுக்க ஆரம்பிப்பான். நஷ்டத்தை அஞ்சுவான். தான் முதலீடாக இட்ட அந்த ஒரு முதலீடு கூட திரும்பி கிடைக்காமல் நஷ்டமாக அவனுடைய வியாபாரம் அமையும் பொழுது அதை அஞ்சுவான். அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, நீங்கள் நஷ்டமாகி விடுமோ என்று அஞ்சுகின்ற அந்த வியாபாரம். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா. சூரா தௌபாவில் 24வது வசனம். قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها. நஷ்டமடைந்து விடுமோ என்று நீங்கள் அஞ்சிக் கொள்ளக்கூடிய அந்த வியாபாரம். மனிதனுடைய இயல்பு அல்லாஹ் கூறுகிறான், நம்ம வியாபாரம் நஷ்டமடைஞ்சிருமோன்னு மனிதர்கள் அஞ்சிக்கொண்டே இருப்பார்கள். மனிதனுடைய இயல்பு சம்பாதித்த பணங்களை எண்ணிக்கொண்டு குறைந்து கொண்டே இருக்கிறதா, எவ்வளவு ஆகிவிட்டது என்பதை மனிதன் பார்த்து கொண்டே இருப்பான். எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்றது. ஜமஅ மாலன் வஅத்ததஹ். சூரா ஹமஸாவில் அல்லாஹ் கூறுகிறான், ஜமஅ மாலன் வஅத்ததஹ். செல்வத்தை மனிதன் சேர்த்து கொண்டே இருக்கிறான். சேர்த்து கொண்டே இருக்கிறான். வஅத்ததஹ், திரும்ப 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 எண்ணி பார்த்து கொண்டே இருக்கின்றான். மனிதனுடைய அந்த இயற்கையை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், ஜமஅ மாலன் வஅத்ததஹ். மனிதர்கள் என்பவர்கள் நஷ்டம் அடையாத வியாபாரத்தை விரும்புவார்கள். வியாபாரம் 2 வகை என்று சொன்னோம். ஒன்று இந்த உலக வியாபாரம், அதில் ஹலால் ஹராமை பேண வேண்டும். லாபம் வந்தால் நாம் மகிழ்ச்சி அடைவோம், நஷ்டம் வந்தால் நாம் நிராசை அடைகின்றோம். அல்லாஹு தஆலா 100% என்றுமே நஷ்டம் அடையாது என்று ஒரு வியாபாரத்தை நமக்கு காட்டுகின்றான். திஜாரத்தன் லன் தபூர். சூரா ஃபாத்திரில் 29வது ஆயத். ஒருபோதும் நஷ்டம் அடையாத வியாபாரம், ஒருபோதும் நஷ்டம் அடையாத வியாபாரம் அல்லாஹ்வுடன் நாம் செய்யக்கூடிய வியாபாரம், அல்லாஹ்வுடன் நாம் செய்யக்கூடிய வணிகம், வியாபாரம் ஒருபோதும் நஷ்டம் அடையாது. அது எப்படிப்பட்ட வியாபாரம்? மறுமையில் அல்லாஹுடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம். மறுமையில் அல்லாஹுடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். ஓ நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் அறிவிக்கட்டுமா? துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், மறுமையின் வேதனை தரக்கூடிய தண்டனையிலிருந்து உங்களை அந்த வியாபாரம் பாதுகாக்கும்.
அப்படிப்பட்ட வியாபாரம் தான் ஒருபோதும் நஷ்டமடையாத வியாபாரம். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அம்வாலஹும் வ அன்ஃபுஸஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களிடம் அவர்களுடைய உயிரையும் பொருளையும் சுவனத்திற்காக வாங்கிவிட்டான். இதுதான் நஷ்டமடையாத வியாபாரம். திஜாரத்தல் லன் தபூர். அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் தான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கும். இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கும். அல்லாஹ்வுடன் அடியார்கள் செய்யக்கூடிய வியாபாரம் திஜாரா. இந்த உலக வியாபாரம் என்பது அல்லாஹ் நமக்கு அனுமதித்திருக்கின்றான். அதே சமயம் அது நமக்கு சோதனையாகவும் மாற அதிக வாய்ப்புள்ளது. சுனனு திர்மிதியில் அறிவிக்கப்படும் ஒரு நபிமொழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா. நிச்சயமாக எல்லா உம்மத்திற்கும் ஒரு சோதனை உண்டு, ஃபித்னா உண்டு. வ ஃபித்னது உம்மதி அல் மால். எனது உம்மத்துடைய ஃபித்னா செல்வம். அல் மால் செல்வம், பொருளாதாரம். எவ்வாறு ஹலாலாக ஈட்டுகிறோம், எவ்வாறு ஈட்டும் முறை ஃபித்னாவாக அமையலாம். ஹராமான முறையில் ஈட்டலாம், ஈட்டிய பிறகு ஃபித்னாவாக அமையலாம். இந்த செல்வம் என்பது அல்லாஹ் தடுத்த வழியில் நாம் ஈட்டினால் அது நமக்கு ஃபித்னாவாக அமையும். அல்லாஹ் தடுத்த வழியில் நாம் செலவழித்தால் அதுவும் நமக்கு ஃபித்னாவாக அமையும். முஃமின்களை அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான். முஃமின்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான். அவர்களுடைய வியாபாரம் அவர்களை அல்லாஹுடைய விக்ரை விட்டும் திருப்பி விடாது. தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் நிறைவேற்றுவதை விட்டும் திருப்பி விடாது. ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை திருப்பி விடாது. சுருக்கமாக சொல்வதென்றால் மறுமையை காட்டிலும் இம்மையை அவர்கள் முற்படுத்த மாட்டார்கள். ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி. என்றால் அந்த அடியார்கள் லா துல்ஹீஹிம் திஜாரா, வியாபாரம், வலா பைஉன் வணிகம், வியாபாரம் அவர்களை திருப்பி விடாது. அன் ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை ஒருபோதும் திருப்பி விடாது. அப்படிப்பட்ட ரிஜால் அடியார்களை அல்லாஹ் சிறப்பித்து பேசுகிறான். சூரா நூரில் ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா. தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் அவர்களை அவர்களுடைய வியாபாரம் தடுக்காது. இப்போ எந்த வியாபாரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்மை திருப்புகிறதோ, தொழுகையை விட்டு நம்மை திருப்புகிறதோ, ஜகாத் கொடுப்பதை விட்டு நம்மை திருப்புகிறதோ, அந்த வியாபாரத்தில் கிடைக்கும் செல்வம் அல்மால் நமக்கு ஃபித்னாவாக அமையும், நம்முடைய சோதனையாக அமையும். அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்றால் மறுமையில் வேதனையாக அமையும். وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. நபியுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் மிம்பரில் ஹுத்பா ஜும்ஆ உரை நிறைவேற்றும் பொழுது வணிக பொருட்கள் வந்தால் சில முஸ்லிம்கள் அதன் பக்கம் திரும்பி போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை அல்லாஹ் கண்டிக்கின்றான். وَإِذَا رَأَوْا تِجَارَةً, ஒரு வியாபாரத்தை கண்டால், அவு லஹ்வன், கேளிக்கையை கண்டால், இன்ஃபத்து இலைஹா, அதன் பக்கம் செல்கிறார்கள். வதரகுக காயிமா. இந்த வியாபாரம் என்பது இந்த உம்மத்துடைய, இந்த வியாபாரம், இந்த செல்வம் என்பது இந்த உம்மத்துடைய ஒரு ஃபித்னாவாக இருக்கின்றது. அல்லாஹுடன் நாம் செய்யக்கூடிய வியாபாரமோ, அல்லாஹுடன் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஒருபோதும் நஷ்டமடையாத வியாபாரம் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவாதம் அளிக்கின்றான். லன் தபூர், ஒருபோதும் நஷ்டமடையாது, ஒருபோதும் நஷ்டமடையாது.
நாம் போட்ட முதலீடும் கிடைக்கும், 700 மடங்கு லாபம் அதற்கு பிறகும் கிடைக்கும். அப்படிப்பட்ட வியாபாரத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அதுதான் அந்த வியாபாரத்தை பற்றி தான், அதை பற்றி வரக்கூடிய ஒரு வசனம். அதைத்தான் இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சூரா ஃபாத்திருடைய 29வது ஆயத். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாஹ் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர் லியுவஃபியஹும் உஜூரஹும் வ யஸீதஹும் மின் ஃபضலிஹி இன்னஹு கஃபூருன் ஷகூர். இந்த 3 விஷயங்கள் யாரிடம் இருக்கின்றதோ நஷ்டமடையாத வியாபாரத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். நஷ்டமடையாத வியாபாரத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்தை திலாவா செய்வது. திலாவத், திலாவத் என்றால் வெறுமனே வாயில் நாவில் ஓதுவது மட்டுமல்ல, வாழ்விலும் ஓதுவது, வாழ்விலும் பின்பற்றுவது. அதைத்தான் அல்லாஹ் திலாவா என்று சொல்கிறான். யத்லூன கிதாப் அல்லாஹி முதல் விடயம். வ அகாமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுபவர்கள். வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள், செலவு செய்வார்கள். இந்த 3 விஷயங்கள் இருப்பவர்கள் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், ஒருபோதும் நஷ்டமடையாத வியாபாரத்திற்கு சொந்தக்காரர்கள். திஜாரத்தன் லன் தபூர், மற்ற எந்த வியாபாரமாக இருந்தாலும் இந்த உலக வியாபாரங்கள் அனைத்தும் லாபம் அடையக்கூடியது, நஷ்டம் அடையக்கூடியது. அல்லாஹுடன் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஒருபோதும் நஷ்டமடையாத வியாபாரம். அதனுடைய லாபங்கள் இந்த உலகத்திலும் கிடைக்கும், மன்னரை வாழ்க்கையிலும் கிடைக்கும், மஹ்ஷரிலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும், தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம். இந்த ஒரு 3 விஷயங்களை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய இந்த 3 விஷயங்களை பற்றி தான் இன்று சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திலாவத்து கிதாபில்லா, இந்த 3 விஷயங்கள்ல முதல்ல இருக்கிறது இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ். யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹுடைய கிதாபை, அல்லாஹுடைய வேதத்தை திலாவத்து செய்பவர்கள். திலாவத் என்றால் பொதுவாக நாம் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறது திலாவா லஃப்லியா மட்டும், நாவால் ஓதுவதை மட்டும் திலாவா என்று நினைத்திருக்கின்றோம். திலாவா என்றால் நாவில் ஓதுவது, வாழ்வில் கடைபிடிப்பது. திலாவா லஃப்லியா, திலாவா மஅனவியா, அமலியா. இது இரண்டும் சேரும் பொழுதுதான் உண்மையில் அது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை திலாவத்து செய்வதாகின்றது. ஓதுவது, அமல்படுத்துவது, ஓதுவது, அமல்படுத்துவது. அல்லாஹ் சூரா பக்ராவில் கூறுகின்றான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப, சூரா பக்ராவில் 121வது ஆயத். அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி உலாயிக யுமினூன பிஹி. நாம் எவர்களுக்கு வேதம் கொடுத்தோமோ அவர்கள் திலாவத் செய்ய வேண்டிய முறையில் ஹக்க திலாவதிஹி செய்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் முறையில் அஞ்ச வேண்டும். அதுபோல அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப, பக்ராவில் 121வது ஆயத். யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கிதாபை திலாவத்து செய்ய வேண்டிய விதத்தில் திலாவத்து செய்வார்கள். உலாயிக யுமினூன பிஹி, அவர்கள்தான் அந்த கிதாபை உண்மையில் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள்தான் அந்த வேதத்தை
உண்மையில் ஈமான் கொண்டவர்கள். அப்படின்னு அது எப்படிப்பட்ட திலாவத்து? நாவால் ஓதுவதும் வாழ்வில் அமல்படுத்துவதும். திலாவா லஃப்லியா நாவால் ஓதுவதும், திலாவா அமலியா வாழ்வில் அமல்படுத்துவதும். இந்த இரண்டு வகையும் இருக்க வேண்டும். வெறுமனே லஃப்லியா நாவால் ஓதுவது மட்டும் போதுமா என்று கேட்டால் போதாது. வாழ்வில் கடைபிடிக்கவில்லை, வாயால் மட்டும் ஓதிக்கொண்டு இருந்தால் அதை அல்லாஹ் இகழ்ந்து சொல்கின்றான், புகழ்ந்து சொல்வதில்லை. وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب. நசாராக்கள் யூதர்களை விமர்சிக்கிறார்கள், யூதர்கள் நசாராக்களை விமர்சிக்கிறார்கள். நீங்கள் சத்தியத்தில் இல்லை, நீங்கள் சத்தியத்தில் இல்லை என்று ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்கிறார்கள். வஹும் யத்லூனல் கிதாப், அவர்கள் வேதத்தை ஓதுகிறார்கள், நாவால் ஓதுகிறார்கள், வாழ்வில் அமல்படுத்துவதில்லை. இதை அல்லாஹ் இகழ்ந்து கூறுகின்றான். வஹும் யத்லூனல் கிதாப். அத்தஅமுரூன الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. மனிதர்களுக்கு நன்மை ஏவுகின்றீர்கள், நீங்கள் ஒரு நன்மையும் செய்வதில்லை. وأنتم تتلون الكتاب, நீங்கள் வாயால் ஓதுறீங்க, வாழ்வில் அமல்படுத்துவதில்லை, வாழ்வில் அமல்படுத்துவதில்லை. திலாவத் என்பது வெறுமனே நாவில் மட்டும் தினமும் ஓதிக்கொண்டிருந்தால் வாழ்வில் பயனளிக்காது. நாவாலும் ஓத வேண்டும், அதன் தஃப்சீரை புரிந்து கொள்ள வேண்டும், அதை வாழ்வில் அமல்படுத்த வேண்டும், பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட திலாவத்தை அல்லாஹ் விரும்புகின்றான்? நஷ்டமடையாத வியாபாரம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 3 விஷயம். முதல் விஷயம் திலாவத்து கிதாபில்லா, அல்லாஹுடைய கிதாபை திலாவத் செய்வது. அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட திலாவத்தை அல்லாஹ் விரும்புகின்றான்? லைசு சவாஅ மின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனாஅல் லைலி வஹும் யஸ்ஜுதூன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆখির ويأمرون بالمعروف وينهون عن المنكر ويسارعون في الخيرات وأولئك من الصالحين وما يفعل من خير فلن يكفروه والله عليم بالمتقين. இப்படிப்பட்ட திலாவத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். வேதக்காரர்களில், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் முஃமின்கள் இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் சிறப்பித்து கூறுகின்றான். அஹ்லுல் கிதாப், அஹ்லுல் கிதாபில் நம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். உம்மத்துன் காயிமத்து யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனாஅல் லைலி வஹும் யஸ்ஜுதூன், இரவு நேரங்களில் அல்லாஹ்விற்கு முன் நின்று அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை யத்லூன் திலாவத் செய்கிறார்கள். இது நாவால் ஓதுவது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆখির, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்கள். வயமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறார்கள். வயுசாரிஊன ஃபில் கைராத், நன்மைகளை வேகமாக விரைந்து செய்கிறார்கள். நன்மையை போட்டி போட்டுக்கொண்டு விரைந்து செய்கிறார்கள், அமல் செய்கிறார்கள். வெறுமனே இரவு நின்று ஓதுவது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அதை அமல் செய்கிறார்கள், அதை அமல் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு திலாவத்தை தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் திலாவத் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு திலாவத்தை தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ். திலாவாங்கிறது வெறுமனே வாயால் ஓதுவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அமல்படுத்துவதும் ஆகும். அப்படிப்பட்ட திலாவத்து தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இதில் இரண்டாவது விஷயம், இந்த ஆயத்தில் இரண்டாவதாக சொல்லப்படும் விஷயம்
وأقاموا الصلاة. நஷ்டமே இல்லாத வியாபாரம் கிடைக்கணும்னா குர்ஆனை ஓதி வாழ்வில் அமல்படுத்த வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் وأقاموا الصلاة, தொழுகையை தொடர்ச்சியாக நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். முஃமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அமல் தொழுகை. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் காலத்தில் எந்த நன்மையை விட்டாலும் நாங்கள் காஃபிராக கருதவில்லை. இல்ல ஸலா, தொழுகையை விடுபவரை நாங்கள் இறை மறுப்பாளராகத்தான் பார்த்தோம். தொழுகையை விடுபவரை நாங்கள் காஃபிராகத்தான் பார்த்தோம். மற்ற எந்த அமலை விட்டாலும் செய்யவில்லை என்றாலும் அவர்களை நாங்கள் காஃபிராக கருதவில்லை. இல்ல ஸலா, தர்கு ஸலா, தொழுகையை விடுபவர்களை நாங்கள், நபித்தோழர்கள் சொல்றாங்க, எந்த தலைமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தலைமுறை என்று சான்றளித்தார்களோ அந்த தலைமுறையுடைய புரிதல், தொழுகையை விடுபவர்களை தவிர வேறு எந்த நன்மையை விட்டாலும் நாங்கள் காஃபிராக கருதவில்லை, தொழுகையை தவிர. தொழுகையை ஒருவர் எங்களில் தொழுகை விடுபவராக இருந்தால் அவரை நாங்கள் குஃப்ர் உள்ளவராகத்தான் பார்த்தோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மா சலகக்கும் ஃபி ஸகர், மா சலகக்கும் ஃபி ஸகர், ஸகர் என்னும் நரகத்தில் உங்களை நுழைத்தது எது? எதனால் ஸகர் அப்படிங்கிற இந்த நரகத்தில் சேர்ந்தீங்க அப்படின்னு அந்த ஸகர் நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகளிடம் கேட்கப்படும். قالوا لم نك من المصلين, قالوا لم نك من المصلين, நாங்கள் இந்த உலகத்தில் தொழுபவர்களாக இல்லை, தொழுபவர்களாக வாழ்ந்திருக்கவில்லை. எனவேதான் நாங்கள் ஸகர் என்ற இந்த நரகத்தில் சேர்ந்தோம். கை சேதப்பட்டு சொல்லுவார்கள், நஷ்டம் அடைந்தவர்களாக புலம்புவார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், தொழுகையை விட்டவர்களாக நாங்கள் இருந்தோம், அது எங்கள் கை சேதம். அலட்சியமாக தொழுபவர்களையே அல்லாஹ் சபிக்கின்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் அலட்சியமாக இருப்பவர்களே அல்லாஹ் என்ன சொல்றான்? சூரா மாஊன்ல, அவர்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்கள், மக்கள் பார்ப்பதற்காக தொழுகிறார்கள், தொழுகையை கடைசி நேரம் வரை தள்ளி போடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களே அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகை விட்டவர்களே அல்லாஹ் சபிக்கவில்லை, தொழுகையை தள்ளி போடுபவர்கள், தொழுகையை பற்றி பாராமுகமாக இருப்பவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையை மறந்தவர்களாக அலட்சியமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாசம்தான், கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகை விடுபவர்கள் அவர்களுடைய நிலை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்டால் உயர்தரமான உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அப்படிப்பட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் யார் யார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா முஃமினூன், குர்ஆன்ல அல் முஃமினூன் அப்படின்னு ஒரு ஆயத்து, ஒரு அத்தியாயம் இருக்கு, சூரா அல் முஃமினூன். அந்த அத்தியாயத்தில் قد أفلح المؤمنون, நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதன் பிறகு ஏறக்குறைய ஒரு 10 தன்மைகளை பட்டியலிட்டு சொல்கின்றான். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த வெற்றி அடைந்த முஃமின்களின் தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த தன்மைகளை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون,
அந்த வெற்றி அடைந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் அவர்களுடைய தொழுகைகளில் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஹாஷியான். அதற்கு பிறகு மற்ற தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். தேவையற்றவர்களை விட்டு தவிர்த்திருப்பார்கள், ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள், தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள், தங்கள் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை அமானிதங்களை பேணுவார்கள். இப்படி பல தன்மைகளை அல்லாஹ் சொல்றான் இந்த வெற்றி அடைந்த முஃமின்களை பற்றி. இந்த தன்மைகளை ஆரம்பிக்கின்றான் தொழுகையை கொண்டு. அவர்கள் தொழுகையில் உள்ளச்சம் உள்ளவர்களாக தொழுவார்கள். இந்த தன்மைகளை முடிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அந்த முஃமின்களுடைய சிறப்புகள் அல்லாஹ் சொல்லிட்டு வரான். அந்த சிறப்புகளுடைய ஆரம்பமும் முடிவும் என்னவாக இருக்குது என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். ஆரம்பத்தில் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தொழுகையில் உள்ளச்சமுடையவர்களாக தொழுகிறார்கள். இந்த சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறான்? வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்கள் அவர்களுடைய தொழுகைகளை பேணுதலாக தொடர்ச்சியாக நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள். அதனுடைய நேரத்தை, அதனுடைய நிபந்தனைகளை, ஷுரூத் நிபந்தனைகளை, அதனுடைய அர்கான், அதனுடைய உள்ளச்சம் அனைத்தையும் பேணுதலாகவும் தொடர்ச்சியாகவும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலஇக ஹுமுல் வாரிசூன். அவர்கள்தான் சொந்தக்காரர்கள். அவர்கள்தான் சொந்தக்காரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். அப்படிப்பட்ட முழுமையான ஈமான் உள்ள முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய தன்மைகளை, சிறப்புகளை அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகையில் ஆரம்பித்து தொழுகையில் முடிக்கின்றான். இந்த தொழுகை என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு முக்கியமான ஸ்தானத்தை பெற்றுள்ளது. வஅகாமுஸ் ஸலாஹ், தொழுகை. முதல்ல என்ன பார்த்தோம்? நஷ்டமடைய வியாபாரத்தில் திலாவத்து கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதத்தை நாவால் ஓதுவதும் வாழ்வில் அமல்படுத்துவதும். இரண்டாவது தொழுகை. வஅகாமுஸ் ஸலாஹ், சூரா ஃபாத்திருடைய 29வது ஆயத்தை எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்லிட்டு இவர்கள் தான் நஷ்டமடையாத வியாபாரத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதில் 3வது விஷயமாக அல்லாஹ் தஆலா சொல்வது وَيُنْفِقُونَ وَأَنْفَقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ سِرًّا وَعَلَانِيَةً يَرْجُونَ تِجَارَةً لَنْ تَبُورَ. நாம் வழங்கியவற்றிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள், இந்த 3 தன்மைகளுடையவர்கள் யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், என்றுமே நஷ்டமடையாத வியாபாரத்திற்கு சொந்தக்காரர்கள். இந்த 3வது விஷயம் தான தர்மங்கள், சதகா செய்வது. அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் தொழுகையை நிலைநாட்டுவதை பற்றி சொல்லுகிறானோ குர்ஆன்ல, அந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ் ஜகாத்தை பற்றி, சதகாவை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். எந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமையாகிய தொழுகையை பற்றி சொல்லுகின்றானோ அந்த இடங்களிலெல்லாம் அடியார்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமையான சதகாவை பற்றி, ஜக்காத்தை பற்றி வலியுறுத்துகின்றான். குர்ஆன்ல சில விஷயங்கள் அல்லாஹ் இணைத்து சொல்லுவான். அல்லாஹை ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது இணைத்து சொல்லுவான். அதே போல இணைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தொழுகையும் ஜகாத்தும். தொழுகையும் ஜகாத்தும், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுத்து வருவார்கள். இப்போ இந்த வசனத்திலையும் அல்லாஹ் அதே போன்று அந்த நஷ்டமடையாத வியாபாரத்திற்கு சொந்தக்காரர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தான தர்மங்கள் செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வங்களிலிருந்து தான தர்மங்கள் செய்வார்கள். குர்ஆன்ல பல வசனங்களை அல்லாஹ் சொல்றான், சிறப்பித்து சொல்கின்றான். சதகா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ்
குர்ஆனில் சிறப்பித்து சொல்கின்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் முஃமினான ஆண்களும் பெண்களும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தான தர்மங்கள் சதகாக்கள் வழங்கும் கொடுக்கும் ஆண்களும் சதகாக்கள் கொடுக்கும் பெண்களும். அல்லாஹ் சிறப்பித்து கூறுகின்றான், சதகாக்கள் கொடுக்கும் ஆண்களும் சதகாக்கள் கொடுக்கும் பெண்களும். அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். வல் முன்ஃபிகீன், தான தர்மங்கள் செய்பவர்கள் அல்லாஹ் சிறப்பித்து சொல்கின்றான். இன் துபுது ஸதகாதி ஃபனிஇம்மாஹி, சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் துபுது ஸதகாதி ஃபனிஇம்மாஹி, நீங்கள் உங்கள் சதக்காக்களை வெளிப்படையாக செய்தால் அது நல்லதுதான். வஇன் துக்ஃபூஹா வ துக்தூஹல் ஃபுகராஅ ஃபஹுவ கைருல் லக்கும், நீங்கள் உங்களுடைய சதக்காக்களை மறைத்து நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு மிக சிறந்தது, அது உங்களுக்கு மிக சிறந்தது. பிறகு அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வயுகஃபிர் அன்கும் மின் செய்யிஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களை அது மன்னிக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும். முஹ்சினீன், இஹ்சானுடைய தரஜா, இஹ்சானுடைய தரஜா என்பது அனைவருக்கும் கிடைத்து விடாது. இஸ்லாம், ஈமான், அதைவிட உயர்ந்த தரஜா இஹ்சான். அந்த இஹ்சானுடையவர்களை முஹ்சினீன் என்று சொல்வோம். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்கள் வசதியாக இருக்கும் பொழுதும் சிரமத்தில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து செலவு செய்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு பயம் இருக்காது, அவர்களுக்கு பயம் இருக்காது. நாம் செலவு செய்தால் நம்முடைய செல்வத்தில் இருந்து ஏதாவது குறைந்து விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட பயத்தை உண்டாக்குபவன் ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா பக்ரால, அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் உங்களுக்கு வறுமை நேர்ந்து விடும் என்று ஷைத்தான் உங்களை அச்சுறுத்துகின்றான். சூரா பக்ராவில் வரக்கூடிய வசனம், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. அப்படிப்பட்ட ஒரு பயம் வந்தால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இது ஷைத்தான் புறத்திலிருந்து வரும் பயம். நாம தான தர்மம் செஞ்சா நமக்கு இல்லாம ஆயிரும்னு நாம நினைச்சோம் அப்படின்னா அது ஷைத்தானுடைய பயம். ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பயம், ஏமாற்று வாக்குறுதி. ஷைத்தான் நம்மை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தும் ஒரு வாக்குறுதி தான் என்னது, நீ சதகா செஞ்சினா உன்னுடைய காசு குறைஞ்சிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், மா நகஸத் சதகத்துன் மின் மாலின் ஷைஆ, மா நகஸத் சதகத்துன் மின் மாலின் ஷைஆ, ஒருபோதும் சதகா என்பது உங்களுடைய செல்வத்திலிருந்து எதையும் குறைத்து விடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை ஈமான் கொள்ள வேண்டுமே தவிர ஷைத்தானுடைய அச்சுறுத்தல்களை கண்டு சதகாவை விட்டும் நம் கைகளை தடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்குறுதி, மா நகஸத் சதகத்துன் மின் மாலின் ஷைஆ, நம்முடைய மாலில் இருந்து நம்முடைய செல்வத்திலிருந்து நாம் செய்யும் சதகா ஒருபொழுதும் நம்முடைய செல்வத்தில் எந்த குறையும் ஏற்படுத்தி விடாது. அதற்கு நேர் எதிராக ஷைத்தான் நம்மை திருப்பி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மலக்குமார்கள், அல்லாஹ் தினமும் காலை பொழுதுகளில் 2 மலக்குகளை நியமிக்கின்றான். ஒரு மலக்கு ஒரு துவா கேட்பாரு, இன்னொரு மலக்கு இன்னொரு துவா கேட்பார். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பல பணிகளுக்காக நியமித்துள்ளான். பல பணிகளுக்காக அல்லாஹ் நியமித்துள்ளான். மரணத்தை குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், மரணத்துடைய மலக், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்.
மழைக்கு பொறுப்புள்ள ஒரு மலக் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், வஹீக்கு பொறுப்புள்ள மலக் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொரு மலக்கிற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துள்ளான். முதல் சஃபில் இருப்பவர்களுக்காக துவா செய்வதற்கென்று சில மலக்குகளை அல்லாஹ் நியமித்துள்ளான். சகோதரன், நம் முஃமினான சகோதரன் இல்லாத பொழுது நாம் அவருக்காக துவா செய்தால் உனக்கும் அவ்வாறே அல்லாஹ் கொடுக்கட்டும் என்று துவா செய்வதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்துள்ளான். இப்படி பல வேலைகளுக்காக பல மலக்குமார்களை அல்லாஹு தஆலா நியமித்திருக்கின்றான். இந்த ஒரு சபைக்காக அல்லாஹ் மலக்குகளை நியமித்திருக்கின்றான். இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சய்யாரீன். இந்த பூமியில் தேடிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சபைகளை தேடிக்கொண்டு அலைகின்ற மலக்குகள் இருக்கிறார்கள். எல்தமிசூன ஹிலகல் இல்ம். அல்லாஹ்வை பற்றி எங்கு பேசப்படுகிறதோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எங்கு பேசப்படுகிறதோ, கால அல்லாஹ் கூறினான், கால ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் என்று எந்த சபைகளில் எல்லாம் பேசப்படுகிறதோ அப்படிப்பட்ட சபைகளை தேடி இந்த பூலோகத்தின் மீது சில மலக்குமார்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல மலக்குமார்கள் பல பொறுப்புகளில் இருக்கிறார்கள். தினமும் காலை பொழுதுகளில் 2 மலக்கு இருக்கிறாங்க. ஒரு மலக்கு என்ன துவா கேட்பாங்க அப்படின்னா, அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், உன்னுடைய அடிமைகளில் சதகா செய்பவர்கள், செலவு செய்பவர்கள், தான தர்மங்கள் செய்பவர்களுக்கு நீ அதிகமாக மீண்டும் செல்வத்தை வழங்குவாயாக. இன்னொரு மலக்கு என்ன துவா கேட்பாரு, அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யார் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய செல்வம் அவர்களுடைய செல்வத்திற்கும் அவருக்கும் நீ அழிவை தருவாயாக, நஷ்டத்தை தருவாயாக. மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா வ மலக்கானி யன்சிலான். இந்த 2 மலக்கும் இந்த 2 துவாவையும் தினமும் காலை பொழுதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தினமும் காலை பொழுதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆதாரபூர்வமான நபிமொழி. அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. இன்னொரு மலக்கு கேட்பாரு, அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. இப்போ ஒரு பொழுதும் சதகா என்பது நாம் அஞ்ச வேண்டிய விஷயம் அல்ல. முஹ்சினீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, உயர்ந்த நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, காதிமீனல் கைஸ், கோபத்தை அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை அவர்கள் பொறுத்து விடுவார்கள், மன்னித்து விடுவார்கள். யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்கள் வசதியாக இருக்கும் பொழுதும் சிரமத்தில் இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அவர்களுக்கு செல்வத்தின் மீது ஆசை இருக்கும், தேவை இருக்கும், இருந்தாலும் அலா ஹுப்பிஹி, அவர்களுக்கு செல்வத்தின் பக்கம் தேவை இருந்தாலும் அல்லாஹுடைய முகத்தை நாடியவர்களாக இல்லாதப்பட்டவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு அவர்கள் வழங்குவார்கள். மறுமையை அஞ்சுவார்கள், மறுமையை அஞ்சுவார்கள், மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அவர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா. இப்படி தான தர்மங்கள் செய்வார்கள், ஆனால் அவர்களுக்கு யாருடைய கூலியும் யாருடைய பொருத்தமும் வேண்டும், அல்லாஹுடைய கூலியும் அல்லாஹுடைய பொருத்தமும் வேண்டும். அடியார்களை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா. அவர்கள் சிலமத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த பொருளுடைய தேவை இருக்கிறது, இருந்தாலும் அதில் இருந்து வழங்குவார்கள். வழங்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹு தாலா ஹதீஸ் குதுசியில் பதிவாகக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹு தாலா அடியார்களை அழைத்து சொல்லுகின்றான், யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில் லைலி வன் நஹார்
وأنا أغفر الذنوب جميعا. என் அடியார்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் மாறி மாறி தொடர்ச்சியாக அனுதினமும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார் வஅனா அக்ஃபிரு الذنوب ஜமீஆ. நான் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றேன். நான் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றேன். சதகா செய்யக்கூடிய நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார். பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அவர்கள் சதகா செய்து கொண்டே இருப்பார்கள். மனிதன் சதகா செய்தால் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். வஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார். தர்மங்கள் பாவங்களை அணைத்துவிடும். எவ்வாறு தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுகிறதோ அதுபோல சதகா நம்முடைய பாவங்களை அழித்துவிடும். ஆதமுடைய மக்கள் சந்தேகமின்றி இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவர்கள். இப்போ இரவிலும் பகலிலும் சதகா செய்வது மனிதனுடைய தேவையாக இருக்கிறது. சூரா பக்ராவில் அல்லாஹ் கூறுகின்றான், யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வ அலானியா. இரவிலும் பகலிலும் சதகா செய்து கொண்டே இருப்பார்கள், தான தர்மங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து எது இயலுமோ, வீண் விரயம் இல்லாத விதத்தில் எது இயலுமோ, அது ₹1 இருந்தாலும் அல்லாஹுடைய முகத்தை நாடி நரக நெருப்பை அஞ்சி அவர்கள் சதகா செய்வார்கள். இத்தகின் நார வலவ் பிஷிக்கி தம்ரா. பேரித்தம்பழத்தின் ஒரு சிறிய துண்டை சதகா செய்தாவது நீங்கள் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட இந்த 3 கூட்டங்களில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி பெண்மணிகளுக்கு செய்த ஒரு உரையில், யா மஅஷரன் நிஸா தஸத்தக்ன ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார். ஓ பெண்களே, நீங்கள் சதகா செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். நரகத்தில் அதிகமாக நான் உங்களை கண்டேன். நரகத்தில் அதிகமாக பெண்களாகிய உங்களைத்தான் நான் கண்டேன். தஸத்தக்ன, நீங்கள் சதகா செய்யுங்கள். இந்த மரணம் என்பது எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. மரணம் வரும் பொழுது மனிதன் எதை சொல்லி கை சேதப்படுவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுத்திருந்தீங்கன்னா நான் நோன்பு வச்சிருப்பனே, தொழுதிருப்பனே, இப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் சொல்லியது, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அன்ஃபிகு, தான தர்மங்கள் செய்யுங்கள், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து. மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால். فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب. மரணம் வந்த பிறகு யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் தவணை கொடுக்கலாமேன்னு கை சேதப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எப்படி கை சேதப்படுவான் மனிதன்? فأصدق وأكن من الصالحين. தான தர்மங்கள் செய்து சதகா செய்து நல்லடியார்களில் ஒருவனாக நான் ஆவேனே, எனக்கு இன்னும் கொஞ்சம் தவணை கொடுக்கக்கூடாது. அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில் குர்ஆனை ஓதவும் வேண்டும், அமலும் செய்ய வேண்டும். ஓதுவதும் முக்கியம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான் மாசத்துல 60 ஹத்தம் முடிப்பாங்க, மற்ற மாசத்துல 30 ஹத்தம் முடிப்பாங்க. மற்ற மாதங்களில் கடந்த ரமலானில் ஹத்தம் முடித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ஜுமாதல் ஊடால் இருக்கிறோம். எத்தனை மாதங்கள் கடந்து விட்டன, கடந்த ரமலானில் ஹத்தம் முடித்த பிறகு எத்தனை ஹத்தம் நாம் முடித்துள்ளோம். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு.
அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நீங்களே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதுவது முக்கியம், அமல்படுத்துவது முக்கியம், தொழுகையை நிலைநாட்டுவது முக்கியம். அல்லாஹ் நமக்கு வழங்கியவற்றிலிருந்து அனுதினமும் சிறிதெங்கிலும் சதகா செய்வதும் முக்கியம், வெளிப்படையாகவும் மறைவாகவும். இந்த விஷயங்களை செய்தால் இந்த முதலீடு ஒரு பொழுதும் நஷ்டம் அடையாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த அமர்வை அவனுடைய நெருக்கத்திற்கும் பொருத்தத்திற்கும் உரிய அமர்வாக ஆக்கி வைப்பானார். நாம் சொன்னதும் கேட்டதும் சொன்னவருக்கும் கேட்டவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக, மறுமையில் நமக்காக வரக்கூடிய அமர்வாக இந்த அமர்வை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மன்னித்து அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் கடன்களில் நோய்களில் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வானாக, நிவாரணத்தை வழங்குவானாக. முஃமினாக வாழ்ந்து முஃமினாக மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.